நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான நண்பர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாக கலைமாமணி வேலமன் சங்கீதா அவர்களுடைய வில்லுப்பாட்டும் ஐயா முத்தரசு கலைக்குழுவின் சார்பாக நிகழ்ச்சி முதல் நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. இந்த நெல்லை ஆகவே நெல்லை என்றாலே பல்வேறு அறிஞர்கள் பிறந்து வளர்ந்த இடம் என்றுதான் சொல்ல வேண்டும். திருக்குறளுக்கு மறை என்ற பெயரை வைத்தவரே நெல்லை சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான். அப்படி புதுமையான கவிஞர்கள் அனைவரும் அவதரித்த பூமி, கல்விக்கூடங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரே ஒரு இடம் நம்முடைய திருநெல்வேலி தான். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு கல்லூரி என்றால் சென்ட் சேவியர் கல்லூரி, அதுவும் திருநெல்வேலி தான். இந்தியாவிலேயே சிறந்த காந்தி சிலை எது என்று கேட்டால் நம்ம நெல்லை நகரத்தில் இருக்கின்ற காந்திகள் தான். இது ஒன்றுதான் மகாத்மா காந்தியுடைய தத்துவ காட்சி. மற்ற எல்லா காட்சிகளும் புனையப்பட்டதாக இருக்கும். ஆகவே புத்தக திருவிழா 2025 பிறக்க இருக்கிறது. மரிய அன்னையை பரமண்டலத்தில் வாழும் இருக்கிறாவே ஒரு நாமும் ரட்சிக்கப்படுகிறார். சிவராமன் அடியவரே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதா சர்வசத்வாவனாத்மாய சம்பவாமி யுகே யுகே. ஆகவே எல்லோரும் மதங்கடந்த வாழ்வில் வாழ்ந்தால் வாழ்விலே எந்த திருப்பு வராது. ஆகவே அத்தனை பெரியவர்கள் தொடக்கத்தை கூறிக்கொண்டு, ஆகவே புத்தகம் அது முதலில் புத்தகத்துக்கு உண்மையான தமிழ் என்னப்பா? புத்தகத்தை அந்த காலத்திலே பனை ஓலையில் எழுதினார்கள். பனை ஓலையில் எழுதிய காரணத்தினால் அதற்கு பேர் பனுவல். பனுவல் பன ஓலையில் எழுதினால் பேர் பனுவல். அதே பனுவலை ஏடாக வைத்தார்கள், அதுக்கு பேர் ஏடு. அதே ஏட்டை அதை ஒட்டுமொத்தமாக வண்ண வண்ண நூல்களில் கட்டினார்கள். ஆகவே அதுக்கு பேர் நூல் என்று வந்தது. ஏட்டை நூல் கட்டி வைத்த காரணத்தினால் நூல். அப்படி அந்த நூல் தான் பிற்காலத்திலே புத்தகமாக வந்தது. சின்ன